ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி கால் ஆஃப் டியூட்டின்ற கேமை ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் see how things goes. நான் ஃபுல்லாக இப்போ தான் கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்ட் 1 வீடியோ இது தான். பார்ட் 2 வீடியோ நம்ம ப்ராப்பராக போட்டுருவோம் கண்டிப்பாக. ஏன்னா எடுத்துகிட்டு அடுத்தது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, மெக்கானிக்ஸ் பற்றிலாம் சொல்லித்தராங்க. கேம் மெக்கானிக்ஸ் பற்றி, மூமெண்ட்ஸு. ஓகே, நம்ம பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு எப்பயும் போல் ஒரு ட்ராக் பண்ணி முன்னாடி போய் கண் எடுக்கிறது சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு M4 கன் கிடச்சிருக்கு. இதை நம்ம மூவ் பண்ண சொல்லிடுவோம் முன்னாடி. ஓகே, நம்மளுக்கு எய்ம் அசிஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த கேமில். கண்டிப்பாக எய்ம் அசிஸ்ட் இல்லை. ஓகே, நம்ம தான் ப்ராப்பராக கன் எடுத்துன்னு போய் வைக்கணும். ஆனால் கன்னை எடுத்துன்னு போய் வச்சாலே சுட்டுறது. நம்ம ரீலோட் பண்ண சொல்கிறாங்க. ரீலோட் பண்ணிட்டோம். ரீலோட் பட்டன். ஓகே, ஜூம். ஓகே, ஜூம் இன்னும் பண்ணி ஸ்கோப் போட்டு அடிக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்கோப்பே இல்லை ஆக்சுவலாக, டிஃபால்ட் ஸ்கோப் வச்சு அடிக்கிறோம். ஓகே, செட்டிங்ஸில் போக சொல்கிறாங்க. செட்டிங்ஸ். ஓகே, அட்வான்ஸ்ட் ஃபயர் டுட்டோரியல். ஓகே, நம்ம அட்வான்ஸாக இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம தான் பண்ண போகிறோம். ஆனால் இது ஃபுல் கண்ட்ரோல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. 1 டேப்பாக சிங்கிள் டேப், இது இன்னும் 1 டேப். ஓகே, என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம அட்வான்ஸ்டே வச்சுக்கலாங்க. சிம்பிளாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் அட்வான்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூவ் டு த நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே, வந்தாச்சு. ரிமோட் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் கரெக்டாக அடிச்சிட்டோம். சுட மாட்டாங்க முடியாது. கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் இப்போ இதனால. ஓகே, நம்ம இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்க. இது கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேரில் நான் விளையாடும் போது ஞாபகம் இருக்குது. 2ல் விளையாடும் போது இந்த ஒரு மிஷின் வரும். நம்ம மேலேருந்து ஃப்ளைட்லேருந்து நம்ம இதை ஷூட் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதேமாரி இதை இந்த ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே சீரியஸாகவே சூப்பரான இது. ஓகே, M4 கன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, M4 கன் கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் வரவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் நம்மளுக்கு இப்போ தான் கேம் விளையாட ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே கேமை பற்றி கிடையாது. நம்ம ஸ்டில் லேர்னிங் த கேம். ஸோ கோஸ்ட்டுங்க. கோஸ்ட் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 2 விளையாடினா உங்களுக்கு தெரியுங்க. ஐம் ரியலி வெரி பிக் ஃபேன் ஆஃப் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் சீரீஸுங்க. அது வந்து அப்படி ஒரு சீரீஸுங்க. நான் எனக்கு லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் கிடச்சா இன்னொரு தடவை கூட நான் அதை கேம்பெயின் பூரா விளையாடுவேங்க. நான் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 1 அந்த கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 1லேருந்து விளையாடணும். ஆக்சுவலாக 1, 2, 3 அந்த கேம்பெயின்ஸு. லேட்டஸ்ட்டாக வந்த கேம்பெயின்ஸ்லாம் எதுவுமே நான் விளையாடல. ஏன்னா பிசி கம்பேட்டபிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. பிசி நம்மளுக்கு கம்பேட்டபிளாக இல்லை விளையாடுறது. இப்போ நம்ம வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் விளையாடலாம். நம்ம அடுத்த பார்ட் 2ல் நம்ம வந்து ஒரு பேட்டில் ராயல் கேம் கண்டிப்பாக விளையாடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து மல்டிப்ளேயர் கேம். ஓகே, லெட்ஸ் கோ. எல்லோரும் முன்னாடி போகிறாங்க, நம்மளும் போகலாம். கத்தி எடுத்து போனால் ஸ்பீடாக போகலாம். அதில் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு எந்த கேம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடிக்கிறோம். உள்ளே இறங்கிக்கிறோம். கவர் அண்ட் ஃபயர் தான். பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. நீங்கள் கொஞ்சம் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. லேக் ஆகுது. நம்ம செட்டிங்ஸ்லாம் மாற்றி ப்ராப்பராக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே விளையாடினா கொஞ்சம் லேக் ஆகுது. நம்ம ப்ராப்பராக ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படியே எனக்கு தெரியணும். நான் கேம் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது தான் இதை நான் அப்படியே எடுக்கிறேன். லேகாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, கத்தியை எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் எனிமீஸ் இருக்காங்க. பட் நான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போகிறேன். ஐயோ, ரொம்ப ஆளுங்க. ஓகே, அந்த சைட் போயிட்டாங்க. கொடுத்துறேன். எனிமி காலிபன் எங்கே போனேன்? சுற்றி வந்தீங்க. நான் விளையாடிட்டுருக்கோம். அப்பா எத்தனை பேர் அப்பா என்னையே சுற்றி வரீங்க எல்லோரும். ஓகே, இந்த ஃப்ளைட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். மண்டை மேலே போட்டு எத்தனை பேர் காலி பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒருத்தர் தான் கில் பண்ண முடியுது.
லைக் வந்து இந்த ட்ரோனை பார்க்க விடுவோம். ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கில்லர் ட்ரோன் வந்து இது பண்ணுறோம். ஓகே, நம்பால் பார்த்து நம்பாலே சொல்கிறது ரீலோட் பண்ணுவோம். இன்னும் வேறு எதுவும் இல்லை. ஐயோ, முடிஞ்சுது, என் கதை முடிஞ்சுது. பரவாயில்ல, கரெக்டான டைமில் அவரோட இது முடிஞ்சுது. இப்போ வந்து ஸ்கேனர் யூஏவி ஸ்கேனர் போட்டுப்போம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஐடியா இருக்குங்க. ஸ்கேனர்லாம் நம்மளுக்கு கில்லர் ட்ரோன் வந்திருக்கு வேறு. இது என்னதுங்க, இது என்னன்னு தெரில. நம்மளை எடுக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. 3 balls, நம்ம 3 balls நேம் வச்சுக்குவோம். உங்களுக்கு எந்தவித இந்த சும்மா ஒரு ஜாலியாக வச்சுக்கிறது தான் நேமு. பட் நம்மளுக்கு எந்தவித என்ன சொல்கிறது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லை. நம்ம வந்து அது ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஒரு கரேஜை மட்டும்தான் சிக்னிஃபை பண்ணுறோம். டபுள் மீனிங்காக நீங்கள் எடுத்துட்டாலும் பட் இது சாய்ஸ். பட் நான் வந்து ப்ராப்பராக நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம கரேஜை மட்டும்தான் நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ராப்பரான ரஷ் மட்டும்தான் பண்ணி விளையாடிட்டுருப்பேன். பொசிஷன்ஸு கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த நேம்லே. நம்ம அப்படி தான் விளையாடணும். கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர்லாம் ஹார்ட் மோடில் வச்சு ரஷ் பண்ணி அடிப்போம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து ரியாலிட்டியில் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் கேம்பெயினில் வந்து ஃபுல்லாகவே இருப்பேன். ஓகேங்க, ஆக்சுவலாக கோஸ்ட் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராங்க, நோ டவுட்டு, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, கன் ஸ்மித். ஓகே, இதுக்குள்ளே போய் அட்டாச்மெண்ட் நம்ம போட போகும் போலுக்கு. ஓகே, கோஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த கன் நம்ம டவுன்லோட் பண்ண போல இருக்குது, ப்ராப்பராக காமிக்க முடியுது. ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட் இது பண்ணிட்டோம். நம்மளுக்கு கேம் விளையாட அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன் அட்டாச்மெண்ட். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம் போல இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வேறு ஏதோ கன் ஸ்கின்னுங்க. ஓகே, நம்ம M4க்கு ஒரு கன் ஸ்கின் கிடச்சிருக்கு. இவங்ககிட்ட இந்த கன் ஸ்கின் இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கான கிஃப்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஓகே, எக்யூப் பண்ணாதான் கேட்குது, எனக்கு என்னன்னு தெரில. எக்யூப் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டேன். என்னென்னு ப்ராப்பராக தெரியல, கொடுத்துட்டேன். எக்யூப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லரு நல்லா இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங்க. கிளாரிட்டி பாருங்கண்ணா, அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி, இந்த அட்மாஸ்பியரும் அந்த இது ஒரு லேயர் அப்படியே தெரியுது. இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸ்ட்ரீட் லைட்டோட இது வேவ் லென்த்து, அந்த லேஸும் அந்த கீழே இருக்க அந்த என்ன சொல்கிறது ஃபாகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த லைட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸும் ரொம்ப சினிமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எடிட்டும் பண்ணியிருக்காங்க தெரியுது. இது கேம் கண்டிப்பாக இன்கேம் ஃபுட்டேஜாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இன்கேம் ஃபுட்டேஜாக இல்லை ஜஸ்ட் வந்து மேடப் ட்ரெயிலெலாம் தெரியல. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம கேமில் இன்க்ளூட் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ராப்பராக லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை கமெண்ட் சொல்கிறேன். ஓகே, கண்ணு நீட்டுறாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். இதை 4 பேர் வந்து ஒருத்தர் ஓடுறது போது பின்னாடி சுட முடியலன்றாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சேட்டலைட்ஸ்லாம் டிஸ்மேண்டில் ஆகி அடுத்த நோக்கி விடுது. ஆக்சுவலி இது என்னென்னா எலைட் பாஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்மளுக்கு தெரியலை. மேபி இது முடியணும். ஓகே, வந்துடுச்சு லோகோ கால் ஆஃப் டியூட்டி மொபைல். ஓகே, கால் ஆஃப் டியூட்டி மொபைலோட ட்ரெய்லர். ஓகே, வந்துடுச்சு. மல்டிப்ளேயர் கேட்குது. நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மல்டிப்ளேயர் போடலாம். இப்போ மல்டிப்ளேயர் போட முடியாது ஆக்சுவலாக. அதுதான் ரொம்ப மல்டிப்ளேயர் இல்லை, பேட்டில் ராயல் கண்டிப்பாக போட முடியாது. நான் வளர்றேன். இன்னொரு மல்டிப்ளேயர் கேம் பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த கேம் வந்து ஒரு 10 minutes கூட வரல ஆக்சுவலாக. லெட்ஸ் கோ அண்ட் சி. ஏன்னா ப்ராப்பரான பிளேயர்ஸோட விளையாடினா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதாவது ப்ராப்பரான பிளேயர்ஸ் ஆப்போசிட்டில் விளையாடினா நல்லாயிருக்கும்னு தோணுது. நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் நாலேஜ் மட்டும்தாங்க இருக்குது மொபைல் கேமிங் பொறுத்தளவுக்கு. ஆனால் பிசி கேமில் நல்லாவே நாலேஜ் இருக்குது. ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் விளையாடிருக்கேன், கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடிருக்கேன், அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் விளையாடிருக்கேன். ஆனால் அபெக்ஸ் வேலரண்ட் ஆக்சுவல் விளையாடிருக்கேன். இதெல்லாம் இப்போ என்னால் ப்ராப்பராக விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
பட் ஆனால் அந்த டைமில் விளாட்லான்ட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனல்லே வந்து பிசி கேம் தான் வந்து மெயினாக ஓரியன்டாக போகலான்ட்ருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம மொபைல் கேமையும் விடக்கூடாது இந்த டொமைனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். லைக் எது பிக்கப் ஆகுதுன்னு பார்ப்போம். பிக்கப் ஆகலனாலும் பரவாயில்ல, என் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் பேசி தான் பண்ணணுமா இல்லை இங்கிலீஷில் பேசி பண்ணணுமான்ற டவுட் வந்தது. பட் வந்து நான் என்ன நினச்சேன்னா, இங்கிலீஷில் பேசினா நல்ல ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பேசுகிறது தான் முக்கியம். நம்ம தமிழ்லேயே நீச்சான ஆடியன்ஸாக இருந்தாலும் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால் தமிழ்லேயே பேசலாம் அப்படின்னு நினச்சேன். தமிழே எடுத்தேன். ஏன்னா தமிழ் நீச்சான ஆடியன்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது. நம்ம பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இங்கிலீஷ் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலேருந்து ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் வே ஆஃப் திங்கிங், மாரல்ஸு எல்லாமே டிஃபர் ஆகும். கண்டிப்பாக நம்மளால் அதை அப்ரோச் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த நியூக்கு வந்துடுச்சு. அது பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இது பேர் என்ன கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நியூக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது என்ன, இது கேமில் விளையாடும் போது சொன்னாங்க மெசேஜ் ரெடி ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லைங்க. நீ சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது மைண்டில். இந்த கன்று தானுங்க, இந்த கன்று போனது இருக்கும்ல. ஓகே, இதை வந்து இது அப்படியே எனக்கு கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர், இந்த கால் ஆஃப் டியூட்டியில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கேம்ஸ் விளையாடிருந்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி 1 அதெல்லாம் விளையாடிருந்தீங்கன்னா, அதில் வேர்ல்டு வார் ரிலேட்டட், வேர்ல்டு வார் 2 ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து ப்ராப்பராக இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நான் பாம்பு போட்டு எண்ணெயை கொண்டுட்டேன், பரவாயில்ல. நம்ம 2 பேர் 3 பேர் கொண்டோம், நல்லாயிருக்கு. நம்ம இந்த கேமே பெரிய பாட்ஸ் மாதிரி தான் விளையாடுறாங்க, பெரிய பிளேயர்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிறோம். நம்ம எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுது பார்ப்போம் இந்த கேம். நம்ம ஸ்டக் ஆகிட்டோன்னு என்னன்னு தெரியல. பரவாயில்ல வந்துட்டேன். ஓகே, போகணும். காலி பண்ணு. நல்ல வேலை, எங்கேயோ சுட்டுருக்கேன். கண்டிப்பாக ஏம் அசிஸ்ட் இல்லாமல் கஷ்டப்படுறேன். நம்ம போக ஆனால் விளையாட பழகிடுவோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, ரீலோட அனிமேஷனில் ரொம்ப ப்ராப்பராக சூப்பராக இருக்குங்க. பின்னாடி சொல்கிறான் ஓடு இவனு காலி பண்ண ஃபஸ்ட்டு. அவ்வளோதான்டா. இது கேம் காலி பண்ணு. மண்டேலே விட்டாங்கன்றோன்னா 2 பேர் காலியானாங்க. செம்ம உண்மையாக சொன்னால் எதிர்பார்க்கல. நான் கண்டிப்பாக அவங்க ட்ரோன் விடலன்னா அந்த இடத்துல நான் ஏதோ எதிர்ச்சியாக ட்ரோன் விட்டேன். ட்ரோன் விடலன்னா 2 பேர் சருக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி இந்த சேனல் வந்து அப்ரோச் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது, அவ்வளோதான். எனக்கு தெரியும் காலியாக ஆட்டம் போட்டிருந்தா இதுதான் ஆகும். ஓகே, இப்போ நியூக்கு எடுத்து விடுவோம். இன்பவுண்ட் மிசைல்ஸை வந்து உள்ளே விடுவோம். இன்பவுண்ட் மிசைல்ஸ்னால் உள்ளே வர மிசைல்ஸ் வச்சு என்ன விளாட்றேன், தெரிஞ்சனால இங்கிலீஷ் வார்த்தையை விளாட்றேன், விடுங்க. ஓகே, மிஸ்டேக் பண்ணால் அடிங்க கமெண்ட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஒருத்தர் போயிட்டுருக்கார். காலி பண்ணு. அவ்வளோதாங்க. 40 கிலோ எடுத்து விக்ட்ரி வின்னர்ஸ் ஆகிட்டோம். 3 balls. ஓகே, இந்த நேமையை வச்சுன்னா இந்த பால் ஜஸ்ட் சிக்னிஃபைஸ் ஒன்லி காரேஜ், நோ டபுள் மீனிங். நான் திரும்பி சொல்லிக்கிறேன், யாருக்கும் தெரியலண்ணா. ஓகேவா? உங்களுக்கு யாராவது கேமை கனெக்ட் ஆகணும்னு நினச்சா கனெக்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கேமை பற்றி தெரிஞ்சுக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கண்டிப்பாக இந்த கேம் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பார்ப்போம். நம்ம பிசி கேம்ஸ் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதையும் நம்ம மொபைல் கேம்ஸும் கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பாக. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஓகே, நிறைய பேட்டில் பாஸ் திங்ஸ்லாம் வருது. இதெல்லாம் நான் எனக்கு போடணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் அப்படியே போடுறேன். கண்டிப்பாக இந்த மிச்ச வீடியோஸ்லாம் ப்ராப்பராக எடிட் பண்ணி வரும், இந்த மாதிரி வராது.